ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏற்கனவே என்னோட கிளாசெட் ஆர்கனைசேஷன் வீடியோ பண்றப்ப ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதை செப்பரேட் வீடியோவா போஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கரண்ட் சிச்சுவேஷன். ஏன்னா நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றப்ப திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலைஞ்சிரும். நம்ம அடுக்கி வச்சதெல்லாம் கலந்து போட்டுருவோம் அவசரத்துல. ஸோ ஒரு 6 months ஒன்ஸ் இதை நம்ம எடுத்து கிளீன் பண்ணிட்டு திரும்ப செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். அதுதான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சப்போஸ் நீங்களும் அந்த மாதிரி ஒரு பர்சன், உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு ஆர்கனைஸ் பண்றது, கிளீன் பண்றதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியா இருந்ததுனால இதை நான் 3 பார்ட்டா ஷேர் பண்றேன். இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறோம். நாங்க இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ். நாங்க இந்த வீட்டுக்கு வரப்பவே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க செல் பண்ற ஐடியால இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஹெவியா இருந்தது. நாங்க அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டோம். நிறைய டிராயர்ஸ் இருக்கும், அதனால நிறைய திங்ஸ் இதுக்குள்ள வைக்க முடிஞ்சது. என் ஹஸ்பண்டோட திங்ஸ், என்னோட திங்ஸ், அதுக்கப்புறம் காமனா நாங்க யூஸ் பண்றது எல்லாமே நான் இதுக்குள்ளதான் அடுக்கி வச்சிருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. நாம இப்ப கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நான் மேல உள்ள எல்லா ஐட்டம்ஸையும் ஒரு ட்ரேல எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தான் நம்ம திரும்ப அடுக்கி வைக்கிறப்ப எது தேவையில்லைன்னு சொல்லி பிரிச்சு அடுக்க வசதியா இருக்கும். ஃப்ரீக்வெண்டா நான் யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே டேபிள் மேலேயே தான் வச்சிருப்பேன். அது எல்லாத்தையும் அந்த லாண்ட்ரி பேஸ்கெட்ல போட்டு எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள சுத்தமா கிளீன் பண்ண போறேன். நம்ம என்னதான் வீக்லி ஒன்ஸ் டஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சாலோ இல்ல நம்ம கிளீனர் வச்சு தொடச்சாலோ தான் நல்லா சுத்தமாகும். க்ளோஸ்டு வீடா இருந்தா கூட நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றப்ப அழுக்காக தான் செய்யுது. என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் டேபிள் மேலேயே வச்சிடுறேன். பட் டேபிள் மேலேயே திங்ஸ் வைக்கிறப்ப நிறைய தூசி படியுது. அதுக்காகவும் நான் டேபிள் மேல உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ளேயே அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீக் பாத்தீங்கன்னா நான் காஸ்கோ போறப்ப ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர் செட் டீல்ல இருந்தது. அது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நீட்டா அடுக்கி வச்சிடலாம். அதுதான் பண்ண போறேன். மல்டிபர்பஸ் கிளீனர் வச்சு கிளீன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு கிளாத் வச்சு ஃபைன் டஸ்ட், ஒட்டடை இது எல்லாத்தையும் தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிளீனர் வச்சு கிளீன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய டைம் ஆகும். திரும்ப திரும்ப வாஷ் பண்ணி தொடச்சிட்டே இருக்கணும். ஸோ ஒரு டஸ்டிங் கிளாத் வச்சுட்டு சுத்தமா விசிபிளா தெரிகிற எல்லா டஸ்டையும் கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மல்டிபர்பஸ் கிளீனரை ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ரெகுலர் கிச்சன் டவல் இருக்கும்ல அதை வச்சு நான் தொடச்சி எடுத்தேன். டேபிளோட டாப் மட்டும் டிஸ்இன்ஃபெக்டிவ் வைப்ஸ் இருக்கும்ல அதை வச்சுட்டு மந்த்லி ஒன்ஸ் தொடச்சிக்குவேன். நம்ம வீடு துடைக்கிற டைம்ல தொடச்சிக்குவேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா துடைக்கிறது அப்படின்றது இயர்லி ட்வைஸ் தான் பண்ணுவேன். மெயினா இந்த வாட்டி நான் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் நான் செப்பரேட் வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். 2 வாட்டி நான் மல்டிபர்பஸ் கிளீனர் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ரப் பண்ணி தொடச்சதுக்கு அப்புறம் வைப்ஸ் ரொம்ப அழுக்கா இருந்ததுனால இன்னொரு வாட்டியும் மல்டிபர்பஸ் கிளீனர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி எடுத்தப்ப நல்லா சுத்தமாயிடுச்சு. கிளாஸஸ்க்கு நம்ம செப்பரேட்டா கிளாஸ் கிளீனிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட மல்டிபர்பஸ் கிளீனரே பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா கிளீன் பண்ணுன்றதுனால நான் செப்பரேட் கிளாஸ் கிளீனர் எதுவும் யூஸ் பண்றது இல்ல. அதையே நான் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாஸஸ் நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம டஸ்டிங் கிளாத் வச்சு டஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். இந்த காஸ்மெட்டிக் ஆர்கனைசர் தான் நான் காஸ்கோல வாங்கினேன். டீல்ல நான் $16 வாங்கினேன். நம்ம ஊர் காசு இந்தியன் மணிக்குன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1400 வரும். 1400க்கு நிஜமாவே இது ஒர்த் தான். மெட்டீரியல் நல்ல ஹெவியான அக்ரலிக் மெட்டீரியல். 2 டிரா பேட்டர்ன் இருந்தது. ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தது. இவ்வளவுதான் எனக்கு தேவைப்படாதுதான். பட் இது ஒரு செட் அப்படின்றதுனால வாங்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் சைடு ஒன்னும் என்னோட சைடு 2 ஆர்கனைசரும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட தான் நிறைய திங்ஸ் இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும் மென் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு. இப்ப நாம ட்ரேல உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த ரொட்டேட்டிங் பின்ல ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் குட்டி குட்டி பாட்டில்ஸ், பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். அதனால முதல்ல அது எல்லாத்தையும் அடுக்கிட்டேன். இதுல நான் ரெகுலரா யூஸ் பண்ற எல்லா சீரம், ஐ கிரீமும் அடுக்கி வச்சுட்டேன்.
விட்டமின் சி சீரம் வந்துட்டு நான் செராவேயோட தான் ரொம்ப நாளா யூஸ் பண்றேன். கொஞ்சம் பிரைஸியா இருக்கு. நான் செஃபாரால கேட்டேன் வேற ஏதாவது ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்றீங்களான்ட்டு. உங்க இங்கி லிஸ்டோட இந்த விட்டமின் சி சீரம் நல்லா இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. அடுத்து நாம வந்து பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். இந்த பெர்ஃபியூம்ஸ் ரெண்டும் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா தான் யூஸ் பண்ணுவேன். அதனால இதை நாம உள்ள வச்சிடலாம். மற்றபடி அடிக்கடி யூஸ் பண்ற பாடி பெர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரே, ரெகுலர் பெர்ஃபியூம் இது எல்லாத்தையும் இந்த ஆர்கனைசர்ல அடுக்கி வச்சிடலாம். அடுத்த வேலை லிப்ஸ்டிக் ஆர்கனைசேஷன். இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான பார்ட் இதுதான். எவ்ரி டைம் ஆர்கனைஸ் பண்றப்ப நான் தேவையில்லாத ஐட்டம்ஸை எடுத்து ஒதுக்கிடுவேன். இந்த லிப்ஸ்டிக் மட்டும் என்னால ஒதுக்கவே முடியாது. நல்ல ஷேடு நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டே இருப்பேன். அதனாலேயே நிறைய சேர்ந்துடுச்சு. ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வாங்குவேன் லிப்ஸ்டிக். பட் இப்ப வந்து ஒரு 1 இயரா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ரேரா 1 or 2 டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறப்ப ஒன்னு ஷாப் பண்ணேன். பட் தனியா நான் போய் வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி டைம் ஆசைப்பட்டு வாங்குறது, ஸ்பெஷல் அக்கேஷன்ல வாங்குறதுன்னு சொல்லி சேர்ந்துருச்சு. அதுவும் உங்களுக்கு தெரியும், அல்ட்ரா செஃபோரால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு டீல்ஸ் கூப்பன் சொல்லி நம்மள டெம்ப் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் டீல்ல இருக்கு, பிரைஸ் கம்மியா இருக்கு, கூப்பன் யூஸ் பண்ணி வாங்குறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டேன். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இனிமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தியாச்சு. என்னோட சிஸ்டருக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி மேரேஜ் ஆச்சு. அவளுக்கு வந்து முகூர்த்தம்க்கு மட்டும்தான் நாங்க வந்து ஹையர் பண்ணியிருந்தோம். மத்தபடி அதுக்கு முன்னாடி பின்னாடி நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நான் தான் அவளுக்கு மேக்கப் பண்ணேன். அந்த டைம்ல என் சிஸ்டருக்காக வாங்கினதையும் அவ மேரேஜ் முடிச்சோன்னு நீனே எடுத்துட்டு போயிடு, நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டா. அதுல வேற என்கிட்ட நிறைய ஐட்டம் சேர்ந்துருச்சு. இப்ப கூட வந்து பாருங்க, ரெட்ல வந்து என்கிட்ட ஒரு 2-3 ஷேட் இருக்கு. ஆனா எதையும் எடுத்து வைக்க மனசுல. மேல வந்து ஜெல் பேஸ்டு லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ் எல்லாம் அடுக்கிட்டேன். கீழே வந்துட்டு மேட் ஃபினிஷ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன். இந்த ஆர்கனைசர் வந்துட்டு நான் இந்தியால ஒரு 170 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினேன். இப்போக்கி இது யூஸ் ஆகாது, இது தனியா எடுத்து வச்சிருவோம். ஒரு வழியா லிப்ஸ்டிக் அடுக்கி முடிச்சாச்சு. அடுத்து என்கிட்ட உள்ள மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுக்கிடலாம். இந்த ட்ரேல இருக்கிறது எல்லாமே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். இதுல வந்துட்டு நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஐ ஷேடோ, பிளஷ், ஃபவுண்டேஷன், காம்பாக்ட், மஸ்காரா எல்லாமே இருக்கு. கன்சீல் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ரொம்ப ப்ராமினென்ட்டா டார்க் சர்க்கிள் இருந்தது. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்ல, குறைஞ்சிருச்சு. அந்த டைம் வாங்கினது எப்பயாவது தேவைப்படும் சொல்லி வச்சிருக்கேன். கலர் பாரோட ரெகுலர் ஃபவுண்டேஷன், நைக்காவோட ஸ்டிக் பேஸ்டு ஃபவுண்டேஷன் ரெண்டும் நான் வச்சிருக்கேன். என்னோட ஸ்கின் கலருக்கு ஃபவுண்டேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் வாங்குறத த்ரோ பண்ணவே மாட்டேன். எப்பயாவது யூஸ் ஆகும் சொல்லி வச்சிருப்பேன். நம்ம ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்சன் யூஸ் பண்றப்ப அது அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போகாது. ரொம்ப நாள் வரைக்குமே வரும். 4-5 இயர்ஸ் கூட அதோட குவாலிட்டி மாறாம நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிரஷஸ் எல்லாமே கிளீன் பண்ணணும். ஸோ கிளீன் பண்ணிட்டு எடுத்து அடுக்கி வச்சுக்கலாம்னு சொல்லி தனியா வச்சுட்டேன். மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த ட்ரால அடுக்கியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர், லிப் லைனர், பென்சில்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் நாம இந்த ட்ராலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஊர்ல தான் நம்ம நிறைய புடவை கட்டுவோம், சாரிக்கு மேட்சிங்கா பொட்டு வச்சுக்கலாம். பட் இங்க அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்றேன். இதெல்லாம் இந்தியால இருக்கிறப்ப வாங்கினது, அங்க யாரும் யூஸ் பண்றதுக்கு இல்ல, வேஸ்டா போகுன்றதுனால சும்மா அப்படியே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த ரொட்டேட்டிங் பின்ல என்னோட ஐ மேக்கப் ரிமூவர், டோனர், சன்ஸ்கிரீன் இது எல்லாத்தையும் இன்னொரு சைடு அடுக்கி வச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்து வச்சது போக மீதி திங்ஸ் இருந்ததை அங்கேங்க இருக்கிற இடத்துல வச்சுட்டேன். இது பிளம்மோட ஃபேஸ் ஆயில். டைமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலையில இருந்துச்சு பார்த்தோம்னா ஃபேஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ எடுத்து வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த லாண்ட்ரி பேஸ்கெட்ல இருந்ததுல ஒரு 70% ஐட்டத்தை இப்ப மேல அடுக்கியாச்சு. மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறதுன்னு தெரியாததை திரும்ப அதே பேஸ்கெட்ல போட்டு வச்சுட்டு கீழே உள்ள ட்ரா எல்லாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒவ்வொரு ட்ராவா எடுத்து கிளீன் பண்ணிட்டு ஃபைனலா எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எடுத்து வச்சிருக்க ஐட்டத்தை நம்ம கடைசியா அடுக்கிக்கலாம். அதுதான் இப்ப பிளான். யூசுவலா நான் காட்டன் பேட்ஸ் வந்துட்டு டோனர் அப்ளை பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு கார்னியரோட ரீயூசபிள் மேக்கப் வைப்ஸ் தான் யூஸ் பண்றேன். அதுவும் கண்ணுக்கும் கீழே துடைக்கிறப்ப காட்டன் வைப்ஸை விட இது வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கு. ரெகுலரா மை யூஸ் பண்றவங்களா இருந்தா தெரியும், நம்ம என்னதான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் மை போகாது. அதுக்காகவே நான் வந்து ஐ மேக்கப் ரிமூவர் வச்சுட்டு கண்ணை தொடச்சிருவேன். அடுத்து நாம ஒவ்வொரு ட்ராவா கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரால உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு சுத்தமா அதை தொடச்சிட்டு, ஏற்கனவே நான் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல வந்து ட்ரேஸ்ல தான் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தேன். இப்ப நம்ம அது எல்லாத்தையும் வேற ஒரு ஆர்கனைசர்ல மாத்திட்டதுனால நிறைய ட்ரேஸ் அவைலபிளா இருக்கு. சோ அந்த ட்ரேஸ் யூஸ் பண்ணி எல்லா திங்ஸையும் அடுக்கி வைக்க போறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிராவலிங் யூஸ் பண்ற பேக்கெட் பெர்ஃபியூம்ஸ், எக்ஸ்பென்சிவான பெர்ஃபியூம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டிராவல் சைஸ் வாங்கிட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் பெருசு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது இங்கி லிஸ்டோட பாடி எக்ஸ்ஃபோலியேஷன் ஸ்டிக். ஃபேஸ் எக்ஸ்ஃபோலியேஷன் இப்ப ரொம்ப காமன் ஆயிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எல்லாருமே பண்றாங்க. இந்த ஸ்டிக் வந்துட்டு பாடி ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்காக மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் ரஃப் ஸ்கின், ரொம்ப ட்ரையா உள்ள ஸ்கின்னுக்கு இது யூஸ் ஆகும். அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே நான் டாப் ட்ராக் மூவ் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது மேல இருந்தது அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ண வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டிராவலிங்க்கு யூஸ் பண்ற வெட் வைப்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டா வாங்கினது கொஞ்சம் இருந்தது. அது ஹேர் கிளிப்ஸ், ஹேர் பின், அது எல்லாத்தையுமே இந்த ட்ரால அடுக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நெயில் பாலிஷ் இருக்கு. நெயில் பாலிஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஊர்ல இருந்து வரப்ப அங்க இருந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். பட் ஊர்ல இருந்து நீங்க யாரும் நெயில் பாலிஷ் இங்க எடுத்துட்டு வராதீங்க. இந்த வெதருக்கு ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் நல்லா இருக்கு. நிறைய பிராண்டு, நல்ல பிராண்டே கூட இங்க வந்ததுக்கு அப்புறம் திக் ஆயிடுச்சு. அதனால நான் அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வரதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இருந்ததை வேஸ்ட் பண்ண வேணாம்னு எடுத்துட்டு வந்தேன். அதுலயே கொஞ்சம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாம கெட்டி ஆயிடுச்சு. திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கப்பவே நிறைய ஐட்டம்ஸ் நமக்கு தேவையா தேவையில்லையா எங்க வைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே ஒரு பாஸ்கெட்ல எடுத்து வச்சிருக்கேன்ல ஐட்டம், அதோட சேர்த்து போட்டுட்டே இருக்கேன். கடைசியா இதை நாம வந்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ட்ராக் போலாம். இதுல வந்து எங்க எல்லாரோட திங்ஸுமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் காஸ்கோல தான் ஷாப்பிங் பண்ணுவேன். காஸ்கோல உங்களுக்கே தெரியும் ஒரு பேக் இருக்காது, 2 இல்லைன்னா 3 தான் இருக்கும். சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன் எல்லாமே வாங்கிட்டு யூஸ் பண்றது தவிர இது எல்லாத்தையும் இந்த ட்ரால அடுக்கி வச்சிருவேன். அதை நாம இப்ப ஒரு ட்ரேல அழகா அடுக்கி வச்சிடலாம். தேங்க்ஸ் கிவிங் அப்ப வாங்குற பாடி லோஷன்ஸுமே நான் இதுல தான் வச்சிருக்கேன். சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க, நான் ஒன்னு யூஸ் பண்ணுவேன். இதுவுமே நான் வந்துட்டு ஆஃபர் இருக்கும்ல, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், இல்லைன்னா பை ஒன் கெட் another 50% ஆஃபர்லாம் அல்டால அடிக்கடி கொடுப்பான். அந்த டைம்ல நான் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு த்ரூ அவுட் த இயர் யூஸ் ஆகுறது. செராவே, செட்டாஃபில் எல்லாம் என் பசங்க யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் அண்ட் பாடி லோஷன் ரொம்ப ஜென்டிலா இருக்கும், ஸ்கின்னுக்கு எதுவும் பண்ணாது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல 4 ட்ராஸ் இருக்கும். கீழே உள்ள ட்ரா, அதாவது பாட்டம் ட்ரா வந்து ஹைட் கூட இருக்கும். மற்ற 3 வந்து பாத்தீங்கன்னா ஹைட் கம்மியா இருக்கும். செகண்ட் ட்ரா கொஞ்சம் ஸ்டக் ஆன மாதிரி இருந்தது. அதனால தேர்ட் ட்ரால உள்ள எல்லா திங்ஸையும் கீழே உள்ள ட்ராக்கு மாத்துறேன். நம்ம ஒரு வேலை பிளான் பண்ணி செஞ்சோம்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் டபுள் வேலை பண்ற மாதிரி ஆகும். பட் ஓகே, ஒன்ஸ் நம்ம அழகா அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ தேர்ட் ட்ரால உள்ள எல்லா திங்ஸையும் இப்போ நான் வந்து ஃபோர்த் ட்ராக்கு மூவ் பண்ணிட்டேன். தேர்ட் ட்ரா இப்போ எம்டியா தான் இருக்கு. திரும்ப நம்ம மற்ற ஷெல்ஃப் எல்லாம் கிளீன் பண்றப்ப ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இதுல அடுக்கி வச்சுக்கலாம். இந்த ஃபேஷியல் கிட் வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. பட் 2 வருஷம் ஆகுது, நான் இது வரைக்கும் தொட்டு கூட பார்க்கல. ஃபேஷியல் பண்ணாலுமே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், ஸ்கின் வந்து செட் ஆகாது, உடனே நிறைய டைனி பம்ப்ஸ் வந்துடும். அதனாலயே நான் பண்ண மாட்டேன். ஒரு வழியா 4 ட்ரா நீட்டா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப மீதி உள்ள ட்ராவும் கிளீன் பண்ணணும். லஞ்ச் முடிச்சுட்டு தான் அது பண்ணேன். அதை நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன், கண்டிப்பா பாருங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதோட பார்ட் 2ல மீட் பண்ணலாம். பை பாய்.